ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே ஒரு லாங் வீடியோ பார்க்கலாமா? இது என்னோட எழுந்ததுலருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு தான். என்ன பொறுத்தவரைக்கும் சண்டே, மண்டே எல்லாம் ஒரே நாள் தாங்க. இயர்லியா எழுந்து எழுந்து பழகிட்டோம். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, நான் வந்து ஒரு மார்னிங் பேர்ட், நான் ஒரு நைட் பேர்ட்ன்னு. எனக்கு மார்னிங் தாங்க. நைட் வந்து டைமோட தூங்கிடணும். மார்னிங் சீக்கிரம் எழுந்துக்கணும். சப்போஸ் சீக்கிரம் எழுந்துட்டேன்னா, ஃபஸ்ட்டு நான் துணி ஜாஸ்தியா இருக்கான்னு பார்ப்பேன். ஜாஸ்தியா இருந்ததுன்னா, வாஷிங் மிஷின் போட்டு விட்டுருவேன். ஏன்னா, எப்படியும் ஒரு 1 1/2 மணி நேரம் இழுத்துடும். அதுக்குள்ள நம்ம ஒரு மத்த வேலைங்களெல்லாம் பார்க்கறதுக்கும் கரெக்ட்டா இருக்கும். எங்க வீட்டு ஆளுங்க இன்னும் எழுந்துக்கல. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே. எனக்கு ஒரு நல்ல ஹேபிட் இருக்கு. புக் படிக்கிற ஹேபிட். இதே இத நான் எங்கேருந்து ப்ராக்டிஸ் பண்ணேன், எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் வந்து இப்படி கிடையாதுங்க. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டேன். எல்லாத்துக்கும் ரீசன் என்னோட ஹஸ்பண்ட் தான். அவரு பயங்கரமா புக்ஸ் படிப்பாரு. சச் அ நாலேட்ஜபிள் பெர்சன். அவர்கிட்டருந்து இந்த பழக்கம் எனக்கு வந்துடுச்சு. இந்த புக்ஸ் எல்லாம் கூட அவரோட கலெக்ஷன்ஸ் தான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சில ஐட்டம்ஸ் கம்மியா இருந்தது. ஈவன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா காய் வாங்கிட்டு வரலான்னு பக்கத்துல இருக்க ஷாப் போயிட்டேன். ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல டெய்லி நமக்கு கிடைக்கிற வெஜிடபிள் ஷாப்ஸ் இருக்கு. எனக்கு ஏதாவது 1, 2 ஐட்டம் இல்லைன்னா கூட நான் டக்குன்னு ஓடி போய் வாங்கிட்டு வந்துருவேன். சச் அ ப்ளசன்ட் கிளைமேட்ங்க. ரொம்ப க்ளவுடியா அப்படியே மார்னிங் சில்னஸ் ப்ரீஸ்ல ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாரி கிளைமேட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசும் அதுக்கேத்த மாரி அப்படியே அமைதியாயிடும். சரி, நான் போயிட்டு கோதுமை மாவு வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு இல்ல லன்ச்சு ஒரு சிலர்லாம் வந்து முன்னாலே பிளான் பண்ணிடுவாங்க இல்லையா? மறுநாள் இத பண்ணணும், இன்னைக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், லஞ்சுக்கு இத பண்ணணும்னு. அந்த பிளான் பண்ற ஆள்லாம் நான் கிடையாதுங்க. அந்தந்த டைம்க்கு என்ன மைண்ட்ல தோணுதோ அத நான் பண்ணிடுவேன். அதுக்குள்ள என்னோட வாஷிங் மிஷின் அதோட வேலைய முடிச்சுட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு டிங் டிங்ன்னு சவுண்டு குடுத்துச்சு. சரி, வாஷிங் மிஷின் வேலையும் ஓரளவுக்கு முடிஞ்சது. இயர்லியா மாடியில போய் துணி காய வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. இல்லன்னா லேட்டா போனோம்னா, எனக்கு இந்த காய வைக்கிற கொடி கிடைக்காது. அது ஒரு பெரிய பிரச்சனை. எல்லாரும் வந்து ஃபுல்லா ஆக்குபை பண்ணிடுவாங்க. சரி, இன்னைக்கு கொஞ்சம் இயர்லியாவே ஆயிடுச்சு. சரி கடகடன்னு வேலை முடிக்கலாம் அப்படின்னு போயிட்டேன். என்னதான் பெரியவங்க ஆனா கூட இந்த ஏரோப்ளேன் போறத ஆன்னு பார்க்குற பழக்கம் இன்னும் என்னை விட்டு போகவே இல்லங்க. அது ஃபுல்லா இந்த கோடியிலேருந்து அந்த கோடியில போய் கம்ப்ளீட் மறையிற வரைக்கும் அப்படியே ஆன்னு பார்க்கறது எனக்கு அப்படி பிடிக்கும். உங்களுக்கு எப்படி? டக்குன்னு ஒரு யோசனை இருந்தது. வீட்ல இந்த சக்கரவள்ளி கிழங்கு இருந்துச்சா, சரி இத வேக வச்சு பரோட்டா மாரி பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டேன். நீங்க ஆலு பரோட்டா பண்ணுவீங்கல்ல, ஒரு தடவ இந்த மாரி வச்சு பண்ணி பாருங்க. சுகர் பொட்டேட்டோ வச்சு பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். அந்த ஸ்டஃபிங் போட்டு பரோட்டா போட்டுட்டேன். ஆளுக்கு ஒரு பரோட்டான்ற கணக்கு தான். அதுக்கு மேல சாப்பிட மாட்டாங்க. இல்லைன்னா மிஞ்சி போனா 1 இல்ல 1 1/2 சாப்பிடுவாங்க எங்க வீட்டு ஆளுங்க. அவ்வளோதான். சரி அதனால அதையும் போட்டு ரெடி பண்ணிட்டேன். எனக்கு என்ன ஆச்சரியம்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியலாம் பிச்சு பிச்சுன்னு வந்துரும். ஒரு மாதிரி இருக்கும். இன்னைக்கு என்னன்னு தெரியல அதிசயம். அப்படியே சூப்பரா வந்துச்சுங்க. நீங்க நல்லா சமைப்பீங்களான்னு கேட்டா, நான் நல்லா சமைப்பேன். ஆனா வெரைட்டி வெரைட்டியா சமைக்க தெரியாது. எனக்குன்னு ஒரு சில ஐட்டம் இருக்கும் மெனு. அத மட்டும் சமைச்சு தள்ளிடுவேன். என்னதான் சீக்கிரம் எழுந்தாலும் அதே டைம்க்கு கொண்டு வச்சுருச்சுங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறத. அ எங்க வீட்ல ஒரு பழக்கம் என்னன்னா, எங்க வீட்ல வந்து எல்லாரும் சாப்பிட்ட அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். அவரு, பையன் எல்லாரும் சாப்பிட்டுட்டு, அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா நான் உட்காந்து சாப்பிடுறது தான் என்னோட வேல. இந்த பழக்கம் எப்படின்னா, என் மாமியார் கிட்டேருந்து தான் வந்துச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட்டு எங்க எல்லாருக்கும் நல்லா பரிமாறிடுவாங்க. பரிமாறிட்டு, அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா அவங்க உட்காந்து சாப்பிடுவாங்க. அ அந்த பழக்கம் அவங்கள பார்த்து பார்த்து நானும் இப்ப அவங்கள மாரியே அந்த பழக்கத்துக்கு வந்துட்டேன். என்னோட மச் 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 ரிலாக்ஸான டைம்ங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் வேலைய முடிச்சுட்டு, அந்த 10, 10:30 மணிக்கு ஒரு 1/2 டம்ளர் காஃபி. அப்படி ஒரு ரிலாக்சேஷனா இருக்கும். என் மைண்ட் அப்படியே காம் ஆயிடும். அந்த 1/2 அன் ஹவர் டைம எந்த காரணத்துக்கு கூட நான் யாருக்கும் விட்டுக் குடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த வேலைங்கள ஸ்டார்ட் பண்ணோங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடுச்சுல்ல, நெக்ஸ்ட்டு லன்ச்சு. சண்டே ஸ்பெஷல் நான்வெஜ். ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு ஹஸ்பண்டு. ஆனா ஏதோ கிளீன் கொஞ்சம் சரியா பண்ணு, அவன் சரியா பண்ணல அப்டின்னாரு. சரி, ஃபிஷ்ஷு தானே பண்ணிடலான்னு களத்துல இறங்கிட்டேன். நம்ப சண்டே நான்வெஜ் வந்து வீட்ல இருக்கவங்க சொல்லுவாங்க ஈஸியா, "இன்னைக்கு நான்வெஜ் பண்ணிடு சண்டேக்கு, நான் இத வாங்கிட்டு வரேன், அத வாங்கிட்டு வரேன்னு." சொல்றது ஈஸி. ஆனா அந்த கிச்சன்ல அத எல்லாத்தையும் கிளீன் பண்ணி, மசாலா போட்டு, மாங்கு மாங்கு மாங்குன்னு செஞ்சு முடிக்கிறதுக்கு நமக்கு போதும் போதும்ன்னு ஆயிடும். உண்மதானங்க. ஆனா இருந்தாலும் பரவால்ல. ஒரு நாள்
நம்ம பசங்க வீட்டுக்கார் கேட்குறாரு, நம்ம ஃபேமிலிக்காக சமைக்கிறோம் அப்படின்ற ஒரு திருப்தி தான். மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இன்னைக்கு காலையில் கடைக்கு போனப்போ அதிசயமாக மாங்காய் இருந்துச்சு. பட் மீன் குழம்புக்காக நான் மாங்காய் வாங்கலை. எனக்கு ஒரு கிராவிங் அந்த நம்ம மிளகா பொடி தொட்டு சாப்பிடுவோம்ல, அதுக்காக வாங்கிட்டு வந்தேன். பட் வந்து கோயின்சிடென்ஸாக வந்து மாங்காய் குழம்பு போட்ட மீன் குழம்பு இன்னைக்கு எங்கள் வீட்டில் சமத்தியாக இருக்குங்க. ஐயோ அந்த வாசம் இருக்குது பாருங்கள், அப்படி இருந்ததுங்க. அந்த மீன் கொதிக்கும் போது அந்த வாசம் பிடிக்கணுங்க நம்ம. அதுவும் நல்ல மீனாக இருந்தால் அந்த வாசம் இன்னும் நல்லா வரும். இன்றைக்கி மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்புறமா இன்னும் கொஞ்சம் மீனை காரம் போட்டு வறுத்துட்டேன். எப்படி இருக்குது பாருங்களேன். ஆனால் காரம் வந்து இந்த மீன் காரம் ஒட்டுறத கற்றுக்கிற மெத்தடுக்கே எனக்கு ஒரு 2-3 வருஷம் ஆச்சுங்க. ஏன் காரம் இனிஷியல்லாம் அந்தளவுக்குலாம் காரம் ஒட்டாமல் தான் இருக்கும். இப்போலாம் கொஞ்சம் பழகிடுச்சு. கை வலி, கால் வலி, முட்டு வலி, முதுகு வலி அத்தனை வலியும் இருக்குது. இது போனால் அது வரும், அது போனால் இது வரும். எல்லாத்துக்குமே செல்ஃப் ட்ரீட்மெண்ட் தான். ஏதாவது நானே யூடியூப்பில் பார்த்து எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுவேன், இல்லைன்னா ரெஸ்ட் எடுப்பேன். அப்படி இப்படின்னு 2 o'clock மேலே ஆயிடுச்சுங்க லஞ்ச் சாப்பிட. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. மீன் குழம்பு, மீன் ஒரு திருப்தியான ஒரு சாப்பாடு. ஏதாவது எங்கள் வீட்டில் வந்து இந்த வெரைட்டியெல்லாம் செய்ய மாட்டேங்க. ஒரு சாம்பார், ஒரு பொரியல், ஒரு ரசம், அவ்வளோதான். ஒரு சிலர்லாம் வந்து அப்படியே ஒரு 4-5 ஐட்டம்லாம் வைப்பாங்கல்ல, அந்த அளவுக்குலாம் செய்ய மாட்டேன். நான் செஞ்சாலும் எங்கள் வீட்டு ஆளுங்க வந்து ஆஹா அப்படின்னு சாப்பிட்ற ஆளுங்க கிடையாது. எல்லாம் அப்படியே கோழி கொத்துற மாதிரி கொத்தி கொத்தி கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. 2:45 ஆயிடுச்சுங்க. சண்டே முக்கியமான வேலை இருக்கே, இட்லிக்கு மாவு அரைக்கிறது. அதுக்காக எல்லாத்தையும் இப்போ ஊற வச்சிட்டேன். இட்லி அரிசி தனியாக, உளுந்து தனியாக தான் ஊற வைப்பேன். ஆட்டும் போது வந்து தனித்தனியாக தான் ஆட்டி அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி கலந்து தான் மாவை ரெடி பண்ணுவேன். இது இப்படி பண்ணுறதால இட்லி சாஃப்டாக வருதுன்னு எனக்குள்ளேயே ஒரு அசாதாரண நம்பிக்கை. இதுக்கப்புறம் மைண்டு யோசிச்சுது, வேறு எதுவும் வேலை இல்லை, சரி பரவாயில்ல போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு. அப்பாடா காலை நீட்டி உட்காந்துட்டேங்க. இதுதாங்க அந்த பின்னாடி முதுகுக்கு ஒரு தலைக்காணி சப்போர்ட்டில் போட்டு அப்படி உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டு. இதுதாங்க என்னோடய சண்டே மார்னிங் டு ஆஃப்டர்நூன்.